சாரோனின் ரோஜா. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். என் அருமை ஆண்டவர் சாரோனின் ரோஜாவாகவும் பள்ளத்தாக்கின் லீலியாகவும் எக்கேதியிலுள்ள மருதோன்றி பூங்கொத்தாகவும் இருக்கிறார். அவர் அத்தனை இனிமையானவர், நம்முடைய இருதயத்தை அவ்வளவாய் கவர்ந்து கொண்டவர். பாரதத்தின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ரோஜா புஷ்பம் என்றால் மிக மிக விருப்பம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் தனக்கு பிரியமான ரோஜா மலர் ஒன்றை பறித்து தன்னுடைய கோட்டில் அணிந்து கொள்வார். சாரோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மலையிலுள்ள மேட்டுப்பகுதி மிகவும் செழிப்பான ஒரு பகுதி. அதில் மலர்கிற சிவந்த ரோஜாவை எல்லா திசைகளிலும் உள்ள மக்களும் காணலாம். அந்த ரோஜா புஷ்ப வகை மிகவும் பெரியது, அழகானது, வாசனையானது. அந்த ரகம் மகா விலை உயர்ந்ததும் கூட. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமார்த்திகளே, இவரே என் சிநேகிதர். உன்னத பாட்டு 5:16 என்று நாம் அவரை புகழ்ந்து பேசும்படி இயேசுவே விசேஷமுள்ளவர், விலையேற பெற்றவர். ரோஜாவின் ஒவ்வொரு இதழும் சிறப்பானது, ஒவ்வொரு இதழும் சுகந்த வாசனையுள்ளது. அதுபோலவே நம் அருமை ஆண்டவருடைய ஒவ்வொரு குணாதிசயமும் அத்தனை இனிமையானதாய் இருக்கிறது. ஆனாலும் சாரோனின் மேட்டிலுள்ள செந்நிறமான மலரின் இதழ்கள் கல்வாரி மேட்டிலே சிந்திய இயேசுவின் இரத்தத்தையே நமக்கு நினைப்பூட்டுகிறது. சரித்திரத்தின் எந்த பகுதியிலே நாம் நின்று பார்த்தாலும் இயேசுவின் அன்பும் தியாகமும் நம்முடைய உள்ளத்தை உருக்குகிறது. எனக்காக தன் முழு இரத்தத்தையும் சிந்தி இவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தாரே என்று கண்ணீருடன் அவரை துதிக்க ஏவி எழுப்புகிறது. பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பத்தை பாருங்கள். அதன் நிறம் வெண்மையாய் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அவர் முற்றிலும் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என அனைத்துமே பரிசுத்தமானவை. அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பரிசுத்தமானவை. அந்த வெண்மை நிறமான லீலி புஷ்பம் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்காக அறைகூவி அழைத்து கொண்டே இருக்கிறது. அந்த லீலி புஷ்பமும் ரோஜா புஷ்பமும் எப்பொழுதும் முட்களின் நடுவிலே இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து பரிசேயர், சதுசேயர் ஆகிய முட்களின் நடுவிலே வாழ்ந்தார். எங்கும் குறை சொல்லுகிற கூட்டமும் குற்றம் கண்டுபிடிக்கிற மனிதர்களும் இருந்தனர். இன்று ஒருவேளை நீங்களும் முட்களின் நடுவிலே இருக்கக்கூடும். பொல்லாத மனுஷர் நடுவிலே வீணாக தொல்லை தருகிற மக்கள் மத்தியிலே நிற்கக்கூடும். அப்பொழுது சாரோனின் ரோஜாவையும் முட்களின் நடுவே நிற்கிற லீலி புஷ்பத்தையும் நோக்கி பாருங்கள். அதன் மத்தியில் அந்த மலர்கள் மனம் வீசுவது போல தேவ பிள்ளைகளே, நீங்களும் கிறிஸ்துவுக்காக சுகந்த வாசனையாக மனம் வீசுவீர்கள். நினைவிற்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று